வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் ஆன் கெப்பாசிட்டன்ஸ். வேற பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப ட்ரிக்கியா தெரியும். ஆனா உண்மையிலேயே இது ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நான் சூப்பர் சிம்பிளா கிளியரா சொல்லித்தரேன். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட், நிறைய டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன பசிலோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டட் ஃபைண்டர்னு ஒரு டிவைஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? அது ஒரு சின்ன மிஷின். செவுத்துல வச்சா செவுத்துக்கு உள்ள எங்க வுட்டன் பீம் இருக்குன்னு கரெக்டா காட்டும். எப்படி எப்படி ஒரு சிம்பிள் டிவைஸால செவுத்துக்கு உள்ள பார்க்க முடியுது? ஆச்சரியமா இருக்குல்ல? அது ஒன்றும் மேஜிக் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போற டைஎலக்ட்ரிக்ஸ் கான்செப்ட். ஸோ அந்த ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாவை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. அதை யூஸ் பண்ணா இந்த கான்செப்ட் உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு கெப்பாசிட்டருங்கிறது ஒண்ணுமே இல்ல, அது எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ற ஒரு பக்கெட். அவ்வளவுதான். இப்போ அந்த பக்கெட்ல நம்ம தண்ணி ஊத்துறோம்ல, அந்த தண்ணி தான் நம்ம சார்ஜ், அதாவது Q. தண்ணி ஊத்த ஊத்த பக்கெட்ல வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? அந்த வாட்டர் லெவல் தான் நம்ம பொட்டென்ஷியல், அதாவது V. சரி, இப்போ அந்த பக்கெட்குள்ள ஒரு ஸ்பஞ்சை வைக்கிறோம்னு இமேஜின் பண்ணுங்க. இந்த ஸ்பஞ்சு தான் நம்ம ஹீரோ, நம்ம டைஎலக்ட்ரிக். இப்போ என்ன ஆகும்? நாம ஊத்துற தண்ணியில கொஞ்சத்தை அந்த ஸ்பஞ்ச் உறிஞ்சுக்கும், சோக் பண்ணிக்கும், கரெக்ட்? அப்போ அதே வாட்டர் லெவலுக்கு பக்கெட்டை ஃபில் பண்ணணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தண்ணி ஊத்தணுமா இல்லையா? ரைட்? எக்ஸாக்டா இதே வேலையை தான் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் செய்யுது. அது எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி சோக் பண்ணிக்கிட்டு அதே வோல்டேஜ் லெவல்ல இன்னும் நிறைய சார்ஜை ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ சிம்பிளா சொன்னா ஒரு டைஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை, அதாவது எஃபிஷியன்சியை ஜாஸ்தி ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்பஞ்ச் அனாலஜி நல்லா மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுல்ல? சூப்பர். இப்போ இதையே வச்சு நம்ம எக்ஸாம்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபார்முலா பார்த்தாலே புரியும், அவ்வளோ சிம்பிள். புது கெப்பாசிட்டன்ஸ் Cµ ஈக்குவல்ஸ் K × C ஒரிஜினல். C ஒரிஜினல்னா டைஎலக்ட்ரிக் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ். இங்க Kனா என்ன? அதுதான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். பெருசா யோசிக்காதீங்க, Kனா ஒண்ணுமே இல்ல, நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்பாஞ்சோட ஸ்பாஞ்சினஸ் லெவல் தான். ஒரு மெட்டீரியலால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்சார்ப் பண்ண முடியும்னு சொல்ற ஒரு நம்பர், அதுதான் K. இங்க ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா நீங்க நோட் பண்ணணும். டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு கேயோட வேல்யூ எப்பவுமே ஒன்னை விட ஜாஸ்தியா தான் இருக்கும், எப்பவுமே. ஸோ இதோட மீனிங் என்ன? நீங்க எப்போ ஒரு கெப்பாசிட்டருக்குள்ள ஒரு டைஎலக்ட்ரிக்கை வச்சாலும் அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்குற ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா ஏன் இது இப்படி ஒர்க் ஆகுது? ஜஸ்ட் ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி ஒரு மெட்டீரியல்ல உள்ள வச்சதுமே எப்படி கெப்பாசிட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் பிசிக்ஸை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகே, ரொம்ப கவனமா கேளுங்க. ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட், கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அதை E0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 2, நாம ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இதுக்குள்ள வைக்கும்போது அது போலரைஸ் ஆகும். போலரைஸ் ஆகுறதுனா என்ன? பயப்படாதீங்க. ஸ்டெப் 3 ரொம்ப சிம்பிள். அந்த மெட்டீரியல்குள்ள இருக்கிற மாலிக்யூல்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கமும் நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு பக்கமும்னு கொஞ்சம் செப்பரேட் ஆகும். இதனால உள்ளேயே ஒரு சின்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு இன்டர்னல் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அதை இ இன்டர்னல்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது? ஸ்டெப் 4, வெளியில ஒரு ஃபீல்டு இருக்கு, உள்ள ஆப்போசிட்ல ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? அது குறைஞ்சிடும். E net equals E0 minus E internal. So the overall field gets weaker. Point புரியுதா? ஓகே, ஸ்டெப் 5, நமக்கு தெரியும் V equals E times D. So எலக்ட்ரிக் ஃபீல்டு E குறைஞ்சா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V என்ன ஆகும்? அதுவும் குறையும், கரெக்ட்? லாஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் 6, நம்ம மெயின் ஃபார்முலா C equals Q divided by V. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற V யோட வேல்யூ குறைஞ்சிடுச்சு, அப்ப C யோட வேல்யூ என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். வாங்க இதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இருக்கு, அதுக்குள்ள K வேல்யூ 3 இருக்கிற ஒரு டைஎலக்ட்ரிக்கா வைக்கிறோம். இப்போ அதோடைய புது கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்? யோசிச்சிங்களா? ரொம்ப சிம்பிள். தி ஆன்சர் இஸ் 30 மைக்ரோஃபாரட்ஸ். ஜஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ணா போதும். C new ஈக்குவல்ஸ் K டைம்ஸ் C ஒரிஜினல், அதாவது 3 × 10 மைக்ரோஃபாரட். பாத்தீங்களா? ஒரு சின்ன டைஎலக்ட்ரிக் பீஸ் வச்சதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் 3 டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆல்ரைட், இப்போ நம்ம படிச்சதெல்லாம் ஓகே. ஆனா எக்ஸாம்ல நம்ம தெரிஞ்சே பண்ற சில தப்புகள் இருக்கு. அதை நான் சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவேன். நம்ம மார்க்கை சைலண்டா குறைச்சிடும். அது என்னன்னு பார்க்கலாம், ரொம்ப கவனமா கேளுங்க. இதுல 2 கேஸ் இருக்கு. இதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ,
பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிட்டு பேட்டரியை கழட்டிடுறோம். அப்புறம் டைஎலெக்ட்ரிக்கை உள்ள வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும்? சார்ஜ் Q எங்கேயும் போக முடியாது. ஸோ Q வில் பி கான்ஸ்டன்ட். ஆனா நம்ம பார்த்த மாதிரி V வில் டிராப். ஓகேவா? இப்போ செகண்ட் சினாரியோ, பேட்டரியை கழட்டவே இல்லை, பேட்டரி கனெக்டடா இருக்கும்போதே டைஎலெக்ட்ரிக்கை உள்ள வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும்? பேட்டரி வோல்டேஜை கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ணும். ஸோ V வில் பி கான்ஸ்டன்ட். ஆனா கெப்பாசிட்டன்ஸ் C ஜாஸ்தி ஆகிறதுனால பேட்டரியில இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் Q கெப்பாசிட்டருக்குள்ள வரும். ஸோ இந்த கேஸ்ல Q இன்க்ரீசஸ். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல Q கான்ஸ்டன்ட், V டிராப்ஸ். செகண்ட் கேஸ்ல V கான்ஸ்டன்ட், Q இன்க்ரீசஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. இத மறக்காம இருக்க ஒரு சிம்பிள் ஐடியா சொல்றேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டைஎலெக்ட்ரிக்ங்கிறது ஒரு டேம்பர். பைக்ல, கார்ல ஷாக் அப்சார்பர் ஆர் டேம்பர் இருக்குல்ல, அது எப்படி ஷாக்ஸ் அப்சார்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு டைஎலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்டோட புஷ்ஷ, அதாவது அந்த வோல்டேஜை வீக்கன் பண்ணும். டேம்பர்னா வீக்கன் பண்ணும். இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சாலே போதும், நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. சூப்பர். இப்போ நம்ம படிச்ச விஷயங்களை ஒரு குவிக்கான ரீகேப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த டாபிக் வேற எந்த டாபிக்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூ see, நம்ம இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படிச்ச டைஎலெக்ட்ரிக் போலரைசேஷன் டாபிக்கோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கு. அதுதான் இதோட ஃபவுண்டேஷன். அது மட்டும் இல்ல, நீங்க ஃபியூச்சர்ல காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸை பத்தி படிக்கும்போது இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப எசென்ஷியலா இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனல் சம்மரி குயிக்கா கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, டைஎலெக்ட்ரிக்ஸ்னா என்ன? தே ஆர் பேசிக்லி இன்சுலேட்டர்ஸ் தட் கெட் போலரைஸ்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நம்பர் 2, அதுங்க என்ன செய்யும்? கெப்பாசிட்டருக்குள்ள இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை குறைக்கும், ரெடியூஸ் பண்ணும். 3, த மேஜிக் ஃபார்முலா. புது கெப்பாசிட்டன்ஸ் C நியூ எப்பவுமே K டைம்ஸ் C ஒரிஜினல். அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதனால அதே வோல்டேஜ்ல நம்மளால இன்னும் அதிகமான சார்ஜஸ் ஸ்டோர் பண்ண முடியும். சரி, இப்போலாம் படிச்சாச்சு. எனக்கு ஒரு கேள்வி. டயஎலக்ட்ரிக்ஸ் இவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்தா K வேல்யூ ஒரு மில்லியன், ஒரு க்ரோர் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம ஒரு சூப்பர் கெப்பாசிட்டரை செஞ்சிடலாம்ல? ஏன் செய்யக்கூடாது? யோசிச்சு பாத்தீங்களா? வெல், இங்க தான் டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு ஒரு கான்செப்ட் வரும். பிராக்டிக்கல் லிமிட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஐயோ, மறந்துட்டான் பாத்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அந்த ஸ்டட் ஃபைண்டர் பசில், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அதுவும் இந்த டயஎலக்ட்ரிக் பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. வால்க்கு ஒரு K வேல்யூ இருக்கும், வுட் பீம்க்கு வேற K வேல்யூ இருக்கும். ஸோ அந்த டிவைஸ் கெப்பாசிட்டன்ஸை மெஜர் பண்ணிட்டே வரும். எப்போ கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ உள்ள வேற மெட்டீரியல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சூப்பரால? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.